மாலுவும் நீலுவும் ரொம்ப நேரம் ஒரு மரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நீலுக்குருவி, சரி மாலு, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. நான் போய் நமக்கு தேவையான உணவெல்லாம் தேடிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தேட போகுது. நீலுக்குருவி எப்போவுமே தன் வீட்டுக்கு ரொம்ப தூரமாக உள்ள ஒரு காட்டில் போய் தான் தேவையான பழங்களை எடுத்துக்கிட்டு வரும். அதே மாதிரி அன்னைக்கும் அந்த காட்டுக்கு போய் தன் வீட்டுக்கு தேவையான பழங்களை எல்லாம் ஒரு பெரிய மூட்டையில் கட்டி எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி வருது நீலுக்குருவி. தேவையான பழங்களை எடுத்துக்கிட்டு தன் வீட்டை நோக்கி நீலுக்குருவி பறந்து வரும்போது அங்கே இருந்த ஒரு வேடனால் நீலுக்குருவி தாக்கப்படுது. உடனே மயங்கி விழுந்த நீலுக்குருவி வேடன் கையில் அகப்படாமல் தப்பிச்சு தன்னோட வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருது. குருவி தன்னோட வீட்டில் உணவு மூட்டையை இறக்கி வச்சதுக்கப்புறம் மாலுகிட்ட கேட்குறா, என்ன மாலு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா? வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு வேடன் கிட்ட மாட்டிக்கிற பார்த்தேன். நல்ல வேலை, அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு நான் வந்துட்டேன். உனக்கு எதுவும் அடிபடலையே நீலு? எதுவும் அடிபடல, ஆனா இந்த கை மட்டும் கொஞ்சம் நல்லாவே வலிக்குது. எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற. நாளையிலேருந்து நீ வீட்டில் நல்லா ஓய்விடு. நானே உனக்காக போய் உணவு தேடிக்கிட்டு வரேன் நீலு. அடுத்த நாள் மாலுக்குருவி உணவு தேட போகுது. மாலுக்குருவிக்கு அந்த காட்டிலேயே யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமான தோட்டம் தெரியும். அந்த தோட்டத்தில் தான் மாலுக்குருவி உணவு தேட போகுது. போகிற வழியில் காகத்தை பார்க்குது. காகம் கேட்குது மாலுக்குருவி கிட்ட, என்ன குருவி இந்த பக்கம் வந்திருக்க? எப்பவும் உன் நண்பன் தானே வருவான், இன்னைக்கு என்ன நீ வர? என் நண்பனுக்கு முடியலை, அதுதான் நான் வரேன். சரி சரி, இந்த பக்கம் என்ன பழத்தோட்டம் இருக்குன்னு நீ இங்கிட்டு போற? உனக்கு தெரியாதா? நான் எப்போவுமே அந்த பழத்தோட்டத்தில் தான் எடுப்பேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த காடு இருக்குது. நான் அங்கே போய் தான் பழம் எடுத்துகிட்டு வருவேன். சரி, என் நண்பன் அங்கே தனியாக இருக்கான். நான் சீக்கிரமாக உணவு தேடிக்கிட்டு வீட்டுக்கு போகணும். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்குருவி அங்கேருந்து வேகமாக பறந்து போகுது. அந்த தோட்டத்துக்கு போய் தனக்கு தேவையான பழங்களை எல்லாம் மூட்டையில் கட்டிக்கிட்டு நடந்து வருது. அதே சமயம் அந்த காகம் தனது நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த தோட்டத்தில் போய் அங்கே இருந்த எல்லா பழங்களையும் நல்லா ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு தோட்டத்தை நாசம் பண்ணிட்டு வந்துடுது காகம். இதை பார்த்த தோட்டக்காரன் அடுத்த நாள் அந்த தோட்டத்துக்கு வேலி அடைச்சிட்டான். அதுக்கு அடுத்த நாள் எப்பவும் போல் மாலுக்குருவி உணவு தேட அந்த தோட்டத்துக்கு போகுது. ஆனால் அங்கே வலை அடைச்சிருக்கிறத பார்த்து ரொம்பவே வருத்தப்படுது. ஐயோ, நானே தெரியாதனமாக அந்த காகத்துக்கிட்ட உளறி வச்சுட்டேன். இப்போ இப்படி வலையை அடிச்சிட்டாங்களே, நான் வேறு எங்கன்னா போய் சாப்பாடு தேடுறது அப்படின்னு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்குது மாலுக்குருவி. இந்த கதையோட நீதி என்னன்னா, எந்த ஒரு ரகசியமுமே அதை காப்பாற்ற தெரியாதவங்க கிட்ட இருந்தா மாலுக்குருவி நிலைமை தான். ஒரு காட்டுல கிளி, மஞ்சக்குருவி, ஊதாக்குருவி, கரிச்சாங்குருவி, அப்புறம் கழுகு எல்லாரும் நண்பர்களா வாழ்ந்து வர்றாங்க. இதுல அந்த கிளி மட்டும் ரொம்பவுமே வாயாடி கிளியா இருக்குது. அதனுடைய குழந்தையும் அதே மாதிரி வாயாடி குழந்தைதான். ஒரு நாள் அந்த கிளி குஞ்சு தன்னோட அம்மா கிட்ட இந்த மாதிரி கேக்குது, நம்மள எல்லாரும் வாயாடி வாயாடின்னு சொல்லுறாங்க. நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு இருக்கிறோம், அது தப்பா? நம்ம அழகா இருக்கவும் அவங்களுக்குலாம் பொறாம அப்படின்னு கேக்குது அந்த கிளி குஞ்சு. அதுக்கு அம்மா குருவி சொல்லுது, ஆமா, நம்ம இவ்வளவு அழகா இருக்கோம்னு யாருக்குமே பிடிக்கல, எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு. அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நீ உன்னோட கேரக்டரை மாத்திக்காத. நம்ம இப்படியே தான் இருக்கணும், அதுதான் நம்ம பரம்பரைக்கே அழகு. நீ இப்படியே இரு, எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு அம்மா குருவியும் சொல்றது. அதே நேரம் அங்க இருந்த கரிச்சாங்குருவி தன்னோட அம்மா கிட்ட சொல்லுது, ஏமா, பக்கத்து மரத்துல இருக்கிற கிளியக்கா மட்டும் எவ்வளவு அழகா இருக்கு, நான் இவ்வளவு கருப்பா இருக்கேன், எல்லாரும் கிண்டல் பண்றாங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஏமா நீ கருப்பா பெத்த அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குது. அதுக்கு அம்மா குருவி சொல்லுது, கருப்பு தாண்டி சொல்லும் அழகு, நீ கருப்பா இருக்கேன்னு யார் சொன்னா? கருப்பா இருந்தாலும் நீ எவ்வளவு கலையா இருக்க தெரியுமா? நீ ரொம்ப சமத்திரி பாப்பா, இதுக்காகலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா குருவி தன் கொஞ்சம் சமாதானப்படுத்துது.
அந்த வாயாடி கிளி கொஞ்சம் அங்கே போற வர எல்லா பறவைகளையும் வம்பிழுக்குது. அப்படி ஒரு நாள் அங்க வந்த ஒரு காகத்துக்கிட்ட, ஏய் காக்கா, நீ எவ்வளவு கருப்பா இருக்க, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், உன்னை யார் இப்படி கண்ணங்கரேன்னு படைச்சா? உன்னை பார்க்கவே கேவலமா இருக்கு. என்ன மாதிரி ஒரு பியூட்டி இந்த உலகத்துல வேற யார் இருக்கா? இப்படி அந்த காகம் மனசு நோகுற மாதிரி அந்த கிளி பேசுது. இதையெல்லாம் அங்க பறந்து வந்த ஒரு கழுகு பார்த்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ஒரு நாள் கிளி கொஞ்சம் சத்தமா பாடிக்கிட்டு பறந்துகிட்டு தெரியுது. அப்ப அங்க வந்த ஊதாக்குருவியும் பிடிச்சு வம்பிழுக்குது. ஆனா ஊதாக்குருவி சொல்லிடுது, நீனா ரொம்ப அழகுன்னு ரொம்ப ஆடாத. உன்னை விட அழகு எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த அழகு எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதாக்குருவி போயிருது. அப்போ அங்க வந்த கரிச்சாங்குருவியும், இந்த பாரு கிளியம்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இப்படி காட்டில் உள்ள எல்லாரையும் பகைச்சுக்கிட்டீன்னா நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்துனா யாரு உதவி பண்ண வருவா? இனிமேலாச்சும் யாரையும் பகைச்சுக்காம இரு. ஆனாலும் அந்த கிளி கொஞ்சம் திருந்துற மாதிரி இல்ல. இதுகளுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருது. அடுத்த நாள் காட்டுக்கு இறத்தேட போன கிளி குஞ்சோட அம்மா, என்ன இன்னைக்கு யாரையுமே காணோம், நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம், நம்மளை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த பஞ்சாயத்து தலைவரான கழுகு சொல்லுது, யாரு கிளியம்மா, நீனும் உன் குஞ்சும் பண்றது எதுவுமே சரியில்லை. ஊர்ல உள்ள எல்லா பறவைகளையும் இப்படி வம்பிழுத்துக்கிட்டு இருந்தா நாளை பின்ன உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நாங்க யாரும் உங்களை பார்க்க மாட்டோம். ஜாக்கிரதையா இருங்க. ஐயா மன்னிக்கணும், என் பிள்ளை ஏதோ தெரியாத தப்பு பண்ணியிருக்கோம், அதை யாரும் பெருசுப்படுத்த வேணாம். இனிமே நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அதுக்கு ஊர் தலைவர், இங்க பார், என்கிட்ட எதுவும் பேசாத, நாளைக்கு பஞ்சாயத்துல வந்து பேசிக்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிருது. அடுத்த நாள் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. ஏப்பா, எல்லா பறவைகளும் வந்துட்டீங்களா? பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு ஊர் தலைவரான கழுகு கேட்க, எல்லா பறவைகளும் அமைதியா இருக்குதுங்க. சரி, நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா பஞ்சாயத்துக்கு சம்மதம்னு தோணுது. நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பஞ்சாயத்து என்னன்னா, நம்ம நண்பரான கிளியம்மா மேலையும் அதோட குஞ்சு மேலையும் ஊர் பறவைங்க எல்லாரும் சேர்ந்து புகார் கொடுத்துருக்கீங்க. உங்க புகாரெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் அவங்க குறைகளை சொல்லுங்கப்பா. ஐயா எல்லாரும் மன்னிச்சுக்கிறோங்க, என் பிள்ளை ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணியிருக்கோம், அதை இவ்வளவு பெருசுப்படுத்தி நீங்க எல்லாரும் பஞ்சாயத்து வரை கொண்டு வந்து என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறீங்க. என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் சொல்றேன் கிளியம்மா, உன் மகன் என்னென்ன பண்ணுச்சுன்னு நான் சொல்றேன் கேளு. என்னையும் என் குஞ்சையும் எப்ப பார்த்தாலும் கருப்பு கருப்புன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது என் மகனுக்கு வேலையா போச்சு. இதனால நானும் என் குஞ்சம் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளானோம் தெரியுமா? கரிச்சாங்குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஊதாக்குருவி ஆரம்பிக்குது. நீ சொல்றது கரெக்டு தான் கரிச்சாங்குருவி. என்னை கூட ஒரு தடவை நீ இவ்வளவு அழகா இருந்து என்ன யூஸ், உன் குரல் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு ரொம்ப மனசு நோகுற மாதிரி அந்த கிளி கொஞ்சம் பேசிச்சு. பேசிக்கிட்டு இருக்கும்போது காகமும் ஆரம்பிக்குது. இவங்க சொல்றதெல்லாம் சரிதான் தலைவரே. என்னைய கூட ஒரு முறை அந்த கிளி கொஞ்சம் ரொம்ப அவமானப்படுத்துச்சு. அதுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படின்னு பஞ்சாயத்தை கேட்டுக்கிறேன். அப்படின்னு காகமும் தன்னோட பங்குக்கு பேசி முடிக்குது. ஐயோ அவங்க சொல்றதெல்லாம் என் குஞ்சு விளையாட்டுக்கு பண்ணியிருக்கோம் தலைவரே. நீ நிறுத்துமா, நான் சொல்றேன் என்ன முடிவுன்னு கேளு. இது உங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கையில உன் குஞ்சு தன் ஊர் மக்கள் எல்லாரையும் ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு. உனக்கு என்ன தண்டனைனா, நீனும் உன் கொஞ்சம் 30 நாளைக்கு இனிமே இந்த காட்டு பக்கம் வராம இந்த கூட்டுக்குள்ளேயே வாழணும். இதுதான் என் தீர்ப்பு. இதுதான் உங்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து கலையுது. நீதி என்னன்னா, அடுத்தவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கு நிச்சயம் நமக்கு பலன் உண்டு. தேங்க்யூ. அந்த ஊர்லேயே ரொம்பவும் பணக்கார வீடு அப்படின்னா அது முன்னாக்குருவி வீடு தான். ரொம்பவே வசதி படைச்சவங்க முன்னாக்குருவி வீடு. அன்னைக்கு ஒரு நாள் முன்னாக்குருவி தன்னோட வீட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டு படுத்திருக்கு. ஆனால் அதுக்கு தூக்கமே வரலை. என்ன இது, இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? வெளியில நல்லா மழை பெய்யுது. சரி, மழைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்படி தனிமையா பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த மழையை ரசிக்கிறது எவ்வளவு ஆனந்தமா இருக்குது.
என்னடி இப்படி தனியாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? அதுவும் இந்த மலைக்குள்ளே எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சு. மழை வெயில்னு பார்க்காம இப்படி தன்னந்தனியாக உட்காந்து புலம்ப வேண்டியது, அப்புறம் சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு உட்காந்து அழுக வேண்டியது. எப்போ பாரு உன் கூட இதே தொல்லையாக போச்சு. ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வந்துரு, இல்லைன்னா பிச்சு போடுவேன் பிச்சு. ஐயோ, ஏம்மா என்னை போட்டு இப்படி படுத்துற? ஒரு 5 நிமிஷம் என்னை தனியாக தான் விட, நானே அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நீ போ. இந்தாடி உனக்கு பிடிச்ச சாதமும் கறி கூட்டு வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடு. எதையும் போட்டு மனசில் நினச்சி குழப்பாம சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு. நான் வர்றேன். முன்னா குருவியும் அவங்க அம்மா வச்சுட்டு போன சாப்பாட்டை நல்லா சாப்பிடுது. சரி, தூங்கலாம். எல்லாத்தையும் காலையில் பார்த்துக்கலாம். அப்படின்னு தூங்குது. கண்ணை மூடி படுத்துருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அசந்து தூங்கிடுது. அடுத்த நாள் முன்னாக்குருவி தன்னோட நண்பனான ஆட்டுக்குட்டியை சந்திக்குது. நண்பா, எனக்கு ஒரு ஆசை. இந்த ஊரை உன்னால சுத்தி காட்ட முடியுமா? என்ன நண்பா சொல்ற? சுத்தி பார்க்கறதுக்கு வேற ஊரே உனக்கு கிடைக்கலையா? நம்ம இந்த ஊர்ல தானே இவ்வளோ வருஷமா இருக்கோம். நீ இன்னுமா அந்த ஊரை பார்க்கல? எங்க வீட்ல எல்லா வசதியும் இருந்தும் எங்க அம்மா எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க, தனியாவும் அனுப்ப மாட்டாங்க நண்பா. ஐயோ பாவம், இதுக்கு தான் வசதியானவங்களே இப்படி தான் நண்பா இருப்பீங்க. எங்களை பாருங்க, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட இல்லை, ஆனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம்னு. சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி அந்த முன்னாக்குருவியை தன் முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்குது. முன்னாக்குருவியும் ரொம்பவே சந்தோஷமாக ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருது. ரொம்ப தூரம் இப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டு இருந்தனால ஆட்டுக்குட்டி ரொம்பவே சோர்வாயிடுது. அது குருவிக்கிட்ட கேட்குது. நண்பா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. இன்னைக்கு இவ்வளோது போதும், நாளைக்கு மீத இடங்களை சுற்றி பார்க்கலாமா? சரி நண்பா, நீ எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணினதுனால நான் உனக்கு ஒரு சின்ன gift தர்றேன். வா, உனக்கு நிறைய சாப்பாடு இருக்கிற இடத்த காட்டுறேன். அங்கே நீ சந்தோஷமா சாப்பிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை நிறைய சாப்பாடு இருக்கிற இடத்துல விட்டுட்டு சிட்டுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுது. ஆட்டுக்குட்டியும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த புல்லையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு சிட்டுக்குருவி எதையோ சாதித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக தூங்குச்சு. வாழ்நாளில் இன்னைக்கு தூங்கின மாதிரி அது தூங்குனதே இல்லை.